ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த செய்திக்கு உங்களை அன்போடு கூட அளிக்கிறோம். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதம். கர்த்தர் உங்கள் இதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்கிற ஒரு மாதமா இருக்கும். இந்த நாளில் கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 37 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல நீங்க கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவர் உங்கள் இதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்கிற தேவனா இருக்கிறார். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தோட சன்னதி முன் வாருங்கள் என்ற வசனத்தின்படி கர்த்தரை நீங்க மகிழ்ச்சியோடு நீங்கள் ஆராதனை செய்து அவருடைய சன்னதி முன் நீங்கள் வரும் பொழுது அவர் உங்கள் இதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய இதயத்தின் வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா, எவ்வளவோ நாட்களாய் காத்து கொண்டிருக்கிறேனே, எவ்வளவோ மாதங்களாக வருடங்களாய் கூட காத்து கொண்டிருக்கிறேனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வராதா என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் போய் அவரை மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஆராதனை செய்யும் பொழுது, மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவை நீங்கள் சரிப்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்கள் இதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு இந்த மாதத்துல அருள் செய்கிற தேவனா இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற உங்கள் இதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்கிற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஒருவேளை நீங்க உயர் பதவிக்காய் காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் உயர் பதவிகளை இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுக்கிறார். குழந்தை பாக்கியத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். புதிதாக வீடு கட்ட வேண்டும் அல்லது ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டும் என்கிற மக்களுக்கு கர்த்தராகிய தேவன் அவர் இதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்கிற தேவனாய் கூட இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு பிசினஸ்ல உங்களுக்கு ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா, பிசினஸோட பெருக்கத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களா, கர்த்தராகிய தேவன் இதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்கிற தேவனா இருக்கிறார். ஊழியத்துல ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா, ஆசீர்வாதங்களையும் ஆண்டவராய் கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு அருள் செய்ய போகிறார். உங்கள் பிள்ளைகள் மேல அவர் ஆசீர்வாதங்களை பொழிந்தருளுகிற தேவன். அவர் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார். இந்த வேலையில கர்த்தருடைய சமூகத்துல அந்த இருதயத்தை அவருடைய பாதத்துல ஒப்பு கொடுப்போம். அவரிடத்துல போய் சொல்லுவோம். நம்ம அநேக நேரத்துல நம்ம இதயத்தின் வேண்டுதல்களை நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்ககிட்ட பகிர்ந்து கொள்றோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பகிர்ந்து கொள்றோம், அல்லது கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட ரிலேட்டிவ்ஸ்ல பகிர்ந்து கொள்றோம். ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்ம இதயத்தின் காரியங்களை அவரிடத்துல நாம் பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவராய் கர்த்தர் இந்த நாள்ல அவர் நம்மளுக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிறார், அன்புள்ள தகப்பனா இருக்கிறார். உங்கள் இதயத்தின் வேண்டுதலை நிச்சயமாவே அருள் செய்வார். சோ கர்த்தருக்கும் உங்களுக்கும் சரியான ஒரு உறவு இருக்கிறதா என்பதை நீங்கள் சரி செய்யும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். மகிழ்ச்சியாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவரை துதிக்கும்போது இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அடைபட்டிருக்கிற எல்லா வாசல்களும் அதிசயமாய் திறக்கப்படும். இந்த எரிகோ கோட்டை அடைபட்டிருந்த போது ஜனங்கள் கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்த போது ஆண்டவராகிய கர்த்தர் அற்புதங்களை செய்ததை பார்க்கிறோம். அதே தேவன் இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்வார். உங்கள் இதயத்தின் வேண்டுதல்களை அவர் உங்களுக்கு அருள் செய்கிற தேவனா இருக்கிறார். திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களா, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களா, கர்த்தராகிய தேவன் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியத்தை அவர் ஒழுங்குபடுத்துகிறார். எஸ்தர் ராஜாவிடத்துல போன போது ராஜா கேட்டார், உன்னை வேண்டுதல் என்ன, மன்றாட்டு என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது போல ஆண்டவராய் கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், உன்னுடைய வேண்டுதல் என்ன, மன்றாட்டு என்ன, உன் இதயத்தின் வேண்டுதலை நான் அருள் செய்வேன். இந்த மாதத்தில் நீ சந்தோஷமா இருப்பாய், சமாதானமா இருப்பாய். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க நம்மை அர்ப்பணிப்போமாக. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று நம்ம நெகேமியா 8:10 வாசிக்கிறோம். அந்த இடத்துல 8:10 என்ன நம்ம வாசிக்கிறோம், நீங்க விசாரப்பட வேண்டாம், ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரிடத்துல மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அது நமக்கு பலனாய் மாறுகிறது. அது நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற வாய்க்காலாய் மாறுகிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்த கர்த்தரைக்கு ஆராதனை செய்வோம். ஏழை எளிய மக்களுக்கு இறங்குவோம். கர்த்தருடைய ஊழியத்திற்கு நாம் தாராளமாய் நம்முடைய மனதை திறந்து கொடுப்போம். சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு தக்கதாய் அவர் நம்மளை மீண்டும் மகிழ்ச்சியாக்குற தேவனா இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. இந்த சமூகத்தை தேடி நீங்கள் வாருங்கள். கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யுங்கள். உங்கள் இதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தராகிய தேவன் இந்த மாத்திரம் உங்களுக்கு அருள் செய்கிறார். உங்களை நன்மைகளால் அவர் நிரப்புகிறார். அவர் நன்மையின் தேவன்.
எந்த நன்மையும் ஜோதிகளின் பிதாவாகி அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர் உங்களுக்கு ராஜாத்தி ராஜனா இருக்கிறார், நல்ல தகப்பனா இருக்கிறார். நீங்கள் இதுவரை இருந்த கஷ்டம் போதும், உங்களுடைய துக்கம்லாம் சந்தோஷமாய் மாறுகிற ஒரு மாதமாய் இருக்கும். நீங்கள் சந்தோஷமாய் கர்த்தரை துதிக்க போகிறீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிக்க போகிறீர்கள். ஒருவேளை தேவையோடு கூட இருக்கலாம், பிள்ளைங்க வாழ்க்கையில தேவை இருக்கலாம், குடும்பத்திற்கான தேவைகள் இருக்கலாம், பண தேவைகள் இருக்கலாம். அதை ஆச்சரியமாய் அவர் சந்திக்க போகிறார். உங்களை இன்னும் உயர்வுகளுக்குள்ள கொண்டு போகிறார். ஏன்னா அவர் உங்கள் மேல வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிய திட்டங்கள், அது ஆசீர்வாதத்தின் திட்டங்கள். அவர் உங்களை நேசிக்கிறார். தன்னையே கொடுத்த தேவன், சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்மையே உங்களுக்காய் கொடுத்த தேவன். உங்க வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்யாமல் எப்படி இருப்பார்? நிச்சயமாவே செய்வார். உங்கள் இதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் புலம்பல் எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாறும். எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்றீர்களோ, எந்த இடத்துல சிறுமைப்பட்டு நின்றீர்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறார். தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்களை கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் தாமே கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, இந்த புதிய மாத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து இடத்திலிருந்து அற்புதங்களை பெற்று அனுபவிக்க கர்த்தாவே கிருபை பாராட்டும். உங்களுடைய இதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்யுங்கப்பா. அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்ன தடைகள் இருந்தாலும், உமக்கு அவங்களுக்கிடையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் பரிசுத்தாவியவர் நிர்மூலமாக்கி போடுவீராக. உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமா நம்முடைய சமூகத்துல துதிப்பார்களாக. இடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிப்பார்களாக. ஒவ்வொரு இதயத்தின் வேண்டுதல்களை பரிசுத்த ஆவியானவர் அருள் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you. Have a blessed month of July.